கிறிஸ்துவுக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் நாகும் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது கர்த்தர் நல்லவர். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாய்களிலே எப்பொழுது உச்சரிக்க வேண்டிய ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் தம்மை அறிந்திருக்கிறார். யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறார்களோ, அவர்தான் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறார்களோ, அவர்களை எல்லாம் தேவன் அறிந்திருக்கிறார். கோட்டையாய் இருப்பார், பாதுகாவலாய் இருப்பார் தேவனுடைய பிள்ளைகளே. ஏன்னா அவர் நல்லவர். இக்கட்டு நாளிலே, அதாவது இக்கட்டு நாள் என்றால் கஷ்டத்தின் காலத்திலே, நம்ம நினைப்போம் நம்மளை எல்லாம் விட்டுட்டாங்கன்னு சொல்லி, ஆனா கர்த்தர் விட மாட்டார். ஏன்னா அவர் நல்லவர். இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். பிரியமானவர்களே, எனக்கு ஒரு நாள் அவர் தீங்கு செய்யவே மாட்டார். கர்த்தர் என்னை ஒரு நாளும் எனக்கு தீங்கு செய்ய மாட்டார். அவர் நல்லவர். என்னுடைய பிள்ளைகளை அறிஞ்சிட்டீங்களா? அவர் நல்லவர். பலவீனம் வரலாம், சோறு வரலாம், போராட்டம் வரலாம். அப்பெல்லாம் அவர் நம்மளை அறிந்திருக்கிறார், நமக்கு உதவி செய்கிறார், கிருபை தருகிறார். பிரியமானவர்களே, அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தர் நல்லவர் என்று நாம் அறிக்கை செய்ய வேண்டும். அவர் நல்லவர், அவர் நல்லவர். பிரியமானவர்களே, ஆதாம் ஏவாள்கள் நிர்வாணமாய் இருந்தவர்களுக்கு நல்லவராக இருக்க போய்தான் தோல் உடைகளை கொடுத்தார். கீழ்ப்படியல, அவர் சொன்ன காரியத்தை அவங்க கீழ்ப்படியல. அவர் நல்லவருங்கிறதுனாலதான் அவங்களுக்கு தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தி அழகு பார்த்தார். பிரியமானவர்களே, ரொம்ப நல்லவர் இயேசு. கர்த்தர் நல்லவர். நம் வாய்களில் அறிக்கை பண்ண வேண்டிய ஒரு காரியங்கள் மனசுக்குள்ளே வச்சிட்டு இருக்க கூடாது, மனசுக்குள்ள வைத்திருக்கிறோம். இயேசு நல்லவர். வாயில அறிக்கை பண்ணணும், இயேசு நல்லவர். இஸ்ரவேலின் தேவன் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களை அவர் அறிஞ்சிருக்கிறார், உங்களுக்கு உதவி செய்வார். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். நீர் நல்லவர், நீர் எங்களை அறிந்திருக்கிறீர். நாங்கள் கவலைப்பட தேவையில்லைப்பா. எங்களை நடத்துவீர். சமாதானத்தின் தேவன் இதனால் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், நன்மை நான் நிரப்பும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.